ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷை ரசம் சாதம் கூட சாம்பார் சாதத்து கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் முதல்ல பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இங்கே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்து இந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கணும். தக்காளி கூட உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். அடுத்து இதில் தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கறி மசாலா 1/4 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். இதுமாரி தண்ணி சேர்த்து வதக்கும் போது மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா வதங்கி வரும். மசாலா நல்லா வதங்கின பிறகு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு இந்த மசாலாவும் இந்த சிக்கனும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இந்த கறியை வேக விடணும். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாமே நல்லா ஒன்று போல் ஒன்று நல்லா ஒட்டி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயாச்சு. மதிய டைமில் சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி இந்த சிக்கன் வறுவலை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் வறுவலை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.